11th மேக்ஸில் நீங்கள் நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேங்க் வித் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் இது வந்து ரொம்ப சொற்பமான விலை தான். சரியா, அதனால் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த நோட்ஸ் வந்து என்னாச்சும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம சேனலில் போட்ட 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரியாக நீங்கள் நிறைய மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சரியா அந்த நோட்ஸை நீங்கள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அந்த நோட்ஸ்லேருந்து வந்துச்சு, பழைய கொஸ்டின்ஸ்லேருந்து. சரியா, அதனால் மேக்ஸிமம் அந்த நோட்ஸ் வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்து தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அதனால் மறந்துடாதீங்க, அந்த நோட்ஸோட விலை வந்து ரொம்ப சொற்பம் தான். சரியா, அதனால் அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 மார்க் 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கும். அதனால் அந்த நோட்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஓகே, இப்போ வந்து ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 2, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 3, தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 4, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 3, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 2, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 1, செவன்த் ஒன் வேர்டுக்கும் ஆப்ஷன் 1, எயித் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 2, நைன்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 4, 10th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 4, 11th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 3, 12th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 2, 13th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3, 14th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் 1, 15th ஆப்ஷன் 1, 16th ஆப்ஷன் 3, 17th ஆப்ஷன் 2, 18th ஆப்ஷன் 3, 19th ஆப்ஷன் 2, 20th ஆப்ஷன் 1. சரியா, 18 ஒன் வேர்டு வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மீதி இருக்க கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு புக்கிங் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். இப்போ 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கீங்க, அதாவது 21வது கொஸ்டினோட ஆன்சர் கீ வந்து பார்த்துருக்கீங்க. சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா கேட்டிருக்காங்க. சரியா, அதே மாதிரி 22வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -2, 1/3 க்ளோஸ்டு ப்ராக்கெட். 23வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா θ = nπ ப்ளஸ் -1/n -π/2. 24வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா n = 12. 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா x/8 + y/e = 2. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 26th கொஸ்டினுக்கு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா, அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. a∝ × a β = a∝ + β. அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 27வது கொஸ்டின் 1/√18 -4/√18, 1/√18. தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 28வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1/2 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/2. 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக இருக்கனால இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் கண்டினியூஸ். சரியா, அதே மாதிரி 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது நம்ம அதாவது நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருந்தோம், இது வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, 31வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓப்பன் கொஸ்டின் தான். ஒன்று மல்டிபிள் ஆஃப் 12 கேட்பாங்க, இல்லை டிவைட் ஆஃப் 7 கேட்பாங்க. சரியா, 2 கொஸ்டின் இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், வந்துச்சு. அதே மாதிரி 32வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் வந்து xyz = 1. சரியா, 33வது கொஸ்டினும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2. 34வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுவும் நம்ம சேனலில் ஈஸியான மெத்தட் நம்ம டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். 7 ஆன்சர் வந்து ஃபன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து 7. அடுத்து 35வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா a + b² = 4h². சரியா, அதுக்கு 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா k = 1. அதுக்கப்புறம் நம்ம வந்து x - y, y - z வந்து ப்ரூவ் பண்ணுறோம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 37வது கொஸ்டினுக்கு 8√3 இணைகரத்தின் பரப்பு. 38வது கொஸ்டினுக்கு 2/21 x + 3 அதுக்கப்புறம் 3/2 x - 4 பவர் 3/2. சரியா, இது ஆன்சர். அதுக்கப்புறம் 39வது கொஸ்டினுக்கு 2/7 P of A = 2/7. 40வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா -sin t/1 + cos t. இதான் வந்து இதுக்குரிய ஆன்சர்ஸ். 41வது கொஸ்டினுக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 3x வந்து வரணும். 41வது கொஸ்டினில் பி கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. 42வது கொஸ்டின் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அதுவும். 42வதுல பி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 1/a² + 1/b² = 1/b². சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 43வது கொஸ்டினில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.78, அப்புறம் 2/13. 43வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா
அதாவது 3/2 log of x square plus 4x plus 7 minus 1/√3 tan inverse of x plus 2/√3 plus c. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, அதாவது மெத்தட் 1 மெத்தட் 2 நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே அதை எழுதிருந்துக்கலாம். அதுக்கப்புறம் 44வது கொஸ்டினில் ஏ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். RHS = 0. 44வது கொஸ்டினில் பி கொஸ்டின் வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் கொஸ்டினே நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனலாக கூட ஃபைனல் மினிட் ரிவிஷன் போட்டிருந்தோம், அதில் இந்த கொஸ்டின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த அதாவது ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிற கொஸ்டினும் சொல்லியிருந்தோம் 45 பி. சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 46ல் பி கொஸ்டின் பார்க்குறீங்க. சரியா, அதே மாதிரி 46ல் ஏ கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி 47ல் நேப்பியர் ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக சொல்லியிருந்தோம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. 47வது கொஸ்டினில் பி கொஸ்டின் வந்து பார்த்துங்க. அதாவது இது வந்து நாட் டிஃபரன்ஷியபிள், ஏன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் நமக்கு வந்து சேமாக வரல, அதனால் நாட் டிஃபரன்ஷியபிள். சரியா, இதோட PDF லிங்க் உங்களுக்கு தேவைப்படும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட நோட்ஸை வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.